அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பீனூஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் பூரி சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரியான ஒரு ஈஸியான சன்னா மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்காக பார்த்திங்கன்னா நான் இங்கே ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போது இதில் பார்த்திங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்குங்க. இப்போது ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு குறுமிளகு, ஒரு சின்ன பீஸ் பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் இது எல்லாத்தையுமே ஆயிலில் போட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இனி அடுத்ததாக இதில் 2 பழுத்த தக்காளியை சேர்த்துக்கலாம். 2 வெங்காயம் எடுக்கிறீங்கன்னா கூடவே 2 தக்காளி எடுத்துக்கோங்க. இப்போ இது ரெண்டுமே நல்லா சாஃப்டாக வதங்கி வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மையாட்ட அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இனி அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுக்கலாம். இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு 3 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுமே அடுத்ததாக பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயம் நல்லா வதக்கி எடுத்து வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மையாட்ட அரைச்சி வச்சுருக்குறோம் இல்லையா, அதை இதில் போட்டுடலாங்க. போட்டதுக்கப்புறமா நல்லா ஒரு கலந்து விட்டுருங்க. இனி அடுத்ததாக இதில் மசாலா தூளெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். இங்கே நான் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இனி இது கூடவே பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. மசாலா தூளுடையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இனி பார்த்திங்கன்னா இந்த குழம்புக்கு தேவையான உப்பு நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துட்டு இங்கே அடுத்ததாக பார்த்திங்கன்னா ப்ரௌன் கொண்டக்கடலை சேர்த்துக்கிறேன். 8 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்திருந்தேன். இந்த கொண்டக்கடலையை சேர்த்துட்டு இந்த மசாலா கூட ஒரு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இனி அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி வெங்காயம் அரைச்சா அதே மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசிட்டு அதையும் இதில் போட்டுருங்க. எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு கிரேவி பக்குவத்துக்கு வேணுங்கிறதுனால இந்த ஸ்டேஜில் நான் பார்த்திங்கன்னா குக்கர் மூடி போட்டு விசில் வைக்கிறேன். ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் கொண்டக்கடலையெல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 4 விசில் விட்டு எடுத்துட்டேன். இப்போ கடலையெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. எனக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிரேவி பக்குவத்துக்கு வேணுங்கிறதுனால நான் தண்ணி எதுவுமே ஊற்றலைங்க. எனக்கு இதே கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இதை விட இன்னும் கொஞ்சம் குழம்பு மாதிரி வேணும்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா தண்ணி சேர்த்துக்கலாம். இனி கடைசியாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு பொடியை கட் பண்ண மல்லியில தூவி இறக்கிடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான சன்னா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்தி பூரிக்கெல்லாம் சூப்பர் காம்பினேஷனாக இருக்குங்க. வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் பீனூஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.